வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஒரு செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன மார்க்கெட் அகெயின் நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணுதாங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி டேவே சேஞ்ச் ஆனாலும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படி தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்றத அகெயின் அண்ட் அகெயின் மார்க்கெட் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம், லாட் சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, எக்ஸ்பைரி டே சேஞ்ச் பண்ணாலும் சரி, அங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இதில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்புக்கு மேலே ஓப்பன் வச்சு, ஓகேங்களா? அப்போ ஓப்பனுக்கு கீழே வந்தவங்க எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரலை இவங்க. அட் த சேம் டைம் இங்கே ஃப்யூச்சர் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரலை. சப்போர்ட் எடுத்து ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே கட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஸ்பாட் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பை கட் பண்ணி மேலே போகிறாங்கன்னா, அடுத்து அவங்களுடைய டார்கெட் என்ன? ஒயிட் ரேஞ்சுடைய டாப் 24,700. இது காலையில் ஒரு இந்த மொமெண்டம் நடக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 700 கட் பண்ண நம்ம அடுத்து என்ன சொல்கிறோம்? அடுத்தடுத்த ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ 24,728. அடுத்ததாக உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,750. ஓகே. இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24,650 ஸ்ட்ராடல் அண்ட் 24,700 கால் அண்ட் 24,600 புட்டுன்னு இருந்தாங்க டேபிள். அகெயின் இந்த ஹை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 24,700 புட் ஆப்ஷன் அண்ட் 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,750 கால் ஆப்ஷன் அண்ட் 24,800 கால் ஆப்ஷன். இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். மார்க்கெட் லோ டு ஹை 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. அகெயின் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அந்த இடத்துல க்ரியேட் ஆகி 800 வரைக்கும் ரேஞ்சு காமிக்குது அப்படின்னா, அப்போ அது என்ன அர்த்தம்? ஒன் சைட் மார்க்கெட்னு அர்த்தம். அப்போ அந்த ஒன் சைட் மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கணுங்க? ஐடிஎம்மை விட ஓடிஎம் ஆப்ஷனுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். இது நம்ம இதனுடைய விளக்கத்தை வந்து கரெக்டாக லாஸ்ட் வீக் சண்டே லைவில் நம்மளுக்கு நைட் 8 மணி லைவில் நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்குறேன்னா அகெயின் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அதில் எப்படி அந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கும், அதனால் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது. இப்போ நேத்திக்கு டேபிளுடைய ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்குன்றது ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ இந்த 700 ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுறாங்க. இந்த இடம்லாம் என்ன ட்ராப்புன்னு சொல்லலாம், டிகேன்னு சொல்லலாம். அதாவது இப்போ கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்தாச்சு, திருப்பி புட் ஆப்ஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா காலையிலே ஓப்பனில் கால் ஆப்ஷன் வச்சு திருப்பி கால் ஆப்ஷனை ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி மேலே கொண்டு போய் புட் ஆப்ஷனை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே கொண்டு போயாச்சு. பட் அங்கே ஒரு டிகே நடக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். அகெயின் மறுபடியும் டேபிள் சேஞ்ச் ஆகுது. 24,700 டு அதாவது 24,600 டு 700, 24,650 மிட் பாயிண்ட் சொல்லிட்டு. அப்போ இங்கே 700க்கு, சரிங்களா, 700க்கு மார்க்கெட் கீழே கட் பண்ணால் எங்கே வரணும்? மிட் பாயிண்ட்டான 650 வரணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ 700 புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்? 50 ரூபாய்க்கு வரணும். 50 ரூபாய்க்கு வர்றவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? 8 ரூபா லோ போடுறாங்க. அப்போ அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் 91 ரூபா. நம்ம என்ன கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம்? இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பாதி, அப்போ 45 ரூபாய் 50 காசு, ஒரு 45 ரூபான்னு வச்சுங்க. அப்போ 50 ரூபா நியர்பை வரப்போகிறவங்க 8 ரூபா லோ போட்டு திரும்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க நியர்பை இங்கே ஸ்பாட்டும் 700 கட் பண்ணும்போது, சரிங்களா, ஸ்பாட்டும் 700 கட் பண்ணும்போது இந்த லோவிலேருந்து அவங்க ரிவர்ஸ் ஆகிறாங்க. அப்போ 50 ரூபா போகக்கூடிய ப்ரைஸ் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டிகே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு புட் ஆப்ஷனுடைய டிகே இருக்கு இல்லையா, இந்த 750, 18 ரூபா, 800 அண்ட் 600, இவங்களுக்கெல்லாம் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் டைம் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேக்கு முந்தைய நாள் வீடியோ, எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த நாள் வீடியோவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் நடந்ததுன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் போய் ஒரு பாஸ்ட்டில் நீங்கள் எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா, முந்தைய நாள் டேபிளுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதுவும் குறிப்பாக எக்ஸ்பைரி டேயில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்றது புரியணும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ திருப்பி கீழே வந்த மார்க்கெட் நம்மளுக்கு இந்த 650 டைரெக்ட். அப்போ 650 நம்மளுக்கு என்ன? ஆல்ரெடி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
அண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 24,650 நேத்திக்குடைய ட்ரிபிள் ஸ்ட்ராடலுடைய டாப்பஸ்ட் எட்ஜ். அப்போ நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் கையில் நீங்கள் ஒரு பந்து வச்சுருக்கீங்க வச்சுக்கலாம். அந்த பந்தை அப்படியே போட்டால் கொஞ்சமாக விழுகும். தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் ஃபோர்ஸாக விழுகும். அதுதான் இங்கே நடந்தது. ஸோ மார்னிங் ஓப்பன்லேருந்து விழுகும்போது கொஞ்சம் ஃபோர்ஸில் விழுந்தவங்க திருப்பி மேலே போயிட்டு விழுகும்போது நல்ல ஃபோர்ஸில் கீழே விழுந்துருக்கும். எது வரைக்கும்? நேத்திக்கு டேபிளுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும். அப்போ இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 700 கட் பண்ணும்போது அண்ட் ஓப்பனை கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். இங்கே எஸ்எல் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு அடுத்ததெல்லாம் அடுத்தடுத்த ட்ரையலாக வச்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துல உங்கள் எக்ஸிட் ஆனாலும் உங்கள் விருப்பம், இங்கே எக்ஸிட் ஆனாலும் உங்கள் விருப்பம், இல்லை இங்கே போய் எக்ஸிட் ஆனாலும் உங்கள் விருப்பம் தான். இது உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவுக்கு ஆப்டான்னு பார்க்கணும். என்ன தான் 0 to ஹீரோவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வைக்கணும். குறைந்தபட்சமாக வைக்கணும். மார்க்கெட் போகிறத விட நம்ம அதிகபட்சமாக வைக்கக்கூடாது எப்போயுமே. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 பாயிண்ட், ஒரு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு மூவ் ஆகுது, 50 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்மளுடைய ப்ரீமியத்தில் வந்து ஏடிஎம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 0.5 டெல்டாக்கு உங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்குட்பட்டு தான் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வைக்கணும். அதை தாண்டி பெருசாக வைக்கக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போ என்ன நடந்தாலும், எப்படி எக்ஸ்பைரி டேட் சேஞ்ச் ஆனாலும், லாட் சைஸ் சேஞ்ச் ஆனாலும், என்ன ஆனாலும் இங்கே என்ன ஆகுது? இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகுதுன்றது இதில் மூலியமாக நம்மளுக்கு ஒரு புரிதலுக்கு வருது. இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24,580. ஆனால் இங்கே என்ன இருக்காங்க? 24,700 ஸ்ட்ராடல் அண்ட் 500 to 800 அண்ட் 600 புட் ஆப்ஷன் அண்ட் 25,000 கால் ஆப்ஷன் இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா இதில் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வால்யூம் வித் வேல்யூ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த 25,000 கால் ஆப்ஷன் கிடையாதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கடுத்து கீழே யார் இருக்காங்கன்னா 24,600 கால் ஆப்ஷன். அப்போ அவங்கள தான் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அப்போ இவங்க இல்லைன்னா யார்? 24,600. அப்போ இதுக்குள்ளே தான். அப்போ 600 ஸ்ட்ராடல், 700 ஸ்ட்ராடல் இது எப்படி அமையுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அதாவது 24,500 புட்டிலேருந்து 24,800 கால் வரைக்கும். சரிங்களா? ஒரு ரேஞ்ச். இதுக்கு நடுவில் யார் இருக்காங்க? 600 புட் ஆப்ஷன், 600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அது ரெண்டும் ஸ்ட்ராடல். ஆனால் மார்க்கெட் முடிஞ்சிருக்குது எங்கே? நம்மளுக்கு 579. இப்போ நம்ம ரேஞ்ச் எப்படி எடுக்கணும்? இந்த மார்க்கெட் முடிஞ்சிருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு கீழேயும் மேலேயும் உள்ள, கீழே உள்ள புட் ஆப்ஷன், மேலே உள்ள கால் ஆப்ஷன், இவங்க தான் ஃபஸ்ட். அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அப்படின்றது 24,500, ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து 24,600, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 24,550. அப்போ ஒய்டராக எடுக்கிறது என்னது? 24,500 to 24,800 அதனுடைய மிட் பாயிண்ட். ஒய்ட் எட்ஜோட பாட்டம் 24,500, ஒய்ட் எட்ஜோட டாப் வந்து 24,800, அதனுடைய மிட் பாயிண்ட் 24,650. சரிங்களா? இந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஒய்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இன்டெசிசிவாக முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் மைனஸில் முடிஞ்சாலும் ஒரு இன்டெசிசிவாக முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். 500 புட் ஆப்ஷன் அண்டு 600 கால் ஆப்ஷனை பேஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ 600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 141 அப்படின்றதுட்டா 24,741 ஃபஸ்ட். அடுத்து ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் 86 அப்படின்னா 24,414 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 141 ப்ளஸ் 86னா 147, 227. அப்போ 24,827 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்றது 24,273. ஓகேங்களா? அதான் 500க்கு அந்த 220 சம்திங்கை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,273. இதுதான் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச். இவங்களை பொறுத்த மட்டும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி இருக்கலாம். ஏன்னா ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட எல்லையில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ 500 to 700 ஒரு ரேஞ்ச் அமைஞ்சாலும் இல்லை அகெயின் கீழே டவுனாக வர்றாங்கன்னா ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் என்ன இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எந்த மாதிரி மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ கீழே வந்து முடிஞ்சதுக்கு எதுவாக உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு இம்பைட் வாலிடிட்டி கம்மி, புட் ஆப்ஷன் சைடு அதிகம். ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ நாளைக்கு ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஓப்பன் எந்த இடத்த வைக்கிறாங்கன்றதை பொறுத்து ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ன்றது
அதை சார்ந்து இருக்கக்கூடும் அப்படின்றது தெரிஞ்சது. அடுத்தது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன டவுன் கொடுத்தா வந்திருக்காங்க. ஏன்னா காலையில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நிஃப்டி நல்ல எஸ்டர்டே ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் நிற்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் அபவுட், அதாவது உங்களுக்கு நிஃப்டி வந்து ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்காங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதோட ஒரு 3 மடங்காக அது இருக்கணும். பட் இல்லை, சரிங்களா. 54,000லேருந்து 54,100 தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிஃப்டி மேலே மறுபடியும் ஏறுறத இங்கே பேங்க் நிஃப்டியும் தடுக்குது. ஸோ அகெயின் ஈவினிங் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரவும் நிஃப்டியும் நம்மளுக்கு அந்த டாப், அதாவது 24,700ன்ற ஒரு டாப்புக்கு கீழே வரவும் நல்ல ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கமாக நம்மளுக்கு ஃபால் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நிஃப்டி வந்து மந்த்லி ஓப்பனுக்கு ஜஸ்ட் அபவுட் கொஞ்சம் மேலே, பட் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க, மந்த்லி ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்க. மந்த்லி ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் நெகட்டிவ் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போ நாளைக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 53,660. அப்போ 53,500 புட் ஆப்ஷன், 54,000 கால் ஆப்ஷன், அவங்க 2 பேர்த்து எடுத்துக்கணும். 53,500 புட் ஆப்ஷன், 54,000 கால் ஆப்ஷன். அப்போ இவங்கள பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுங்க. பட் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. பட் நீங்கள் லோவை கால்குலேட் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு நியர்பை மொமெண்டம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு இந்த இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி 100 ஸ்ட்ராடலு 200, 300, 400, 700, 800, 900 இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உள்ளே வர்றாங்கன்னா சம் சைட் பேஸ் மொமெண்டம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நல்ல ரேஞ்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மந்த்லி எக்ஸ்பீரியல் 500 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்காங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500 பாயிண்ட்டோ இல்லை ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலேயோ மொமெண்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 300, 400, 700, 500 இல்லாமல் 600, 700, 800, 900 இவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்கன்னா ஒரு சைட் பேஸ் மொமெண்டம் இருக்க போகுதுன்றது அர்த்தம். அடுத்து இவங்களோட இம்ப்ளிட் வாலிடிட்டி பார்க்கும்போது 2 பேருமே சேம் சைடு தான். அப்போ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் பெருசாக இல்லை, ஒரு 2 பேருமே சேமாக தான் இருக்காங்க. மந்த்லி ஓப்பனுக்கு கீழே முடிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு நிஃப்டியில் பார்க்கும்போதும் நிஃப்டிக்கு மந்த்லி ஓப்பன் அப்படின்றது நியர்பை தான் இருக்காங்க, அதாவது 24,480. அப்போ நாளைக்கு ஒரு வேளை இந்த மந்த்லி ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆனால் எப்படி? அப்போ எஸ்டர்டே லோன்றது ஒரு விஷயம், எஸ்டர்டே ஹைன்றது ஒரு விஷயம். எஸ்டர்டே லோவுக்கு கீழே சம்திங் எங்கே வேணாலும் ஓப்பன் வச்சுட்டு நியர்பை இங்கே கூட ஓப்பன் வச்சுட்டு ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே அண்ட் மந்த்லி ஓப்பனுக்கு கீழேன்னு வந்துட்டால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் அடுத்து டவுன் ட்ரெண்டுக்கு கீழே திருப்பி புஷ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நம்மளுக்கு டேபிள் கீழே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்குன்றத மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டவுட் இருக்கவங்க அந்த வீடியோவை போய் ப்ளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.